இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்தில் இன்றைய காலை பொழுதில் இப்போ என்னை போன்றவர்களெல்லாம் சினிமா துறையில் நீடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் வயது ஒரு பக்கம் விட்டாலும் ப்ரொடியூசர் யாருமே இல்லை. இதுதான் நிஜம். அதை தாண்டி இன்றைய காலை பொழுதில் நான் பலமுறை சொன்னது தான், ஆசை விட விட ஆனந்தம் பெருகும். ஆசையில் அவ்வளோ துன்பங்கள் இருக்குது. ஆசைக்கு குறவே இல்லை. நீங்கள் பட்டுக்கிட்டே போகலாம், அது அடங்கவே அடங்காது. அடுத்து வைராக்கியங்கள் தோற்று போகும். அதனால் வைராக்கியமே வேண்டாம். வைராக்கியங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ வைராக்கியம், இழவு வைராக்கியம்னு சமூகத்தை சொல்லுவாங்க. இனிமேல் பிரசவ வழியில் துணிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லுவாளாம், இனிமேல் நான் கூட படுக்கவே மாட்டேன், படுக்கவே தானே இப்படிலாம் எனக்கு வலி தாங்க முடியலன்ட்டு. இழவு வைராக்கியத்தை என்னடா இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லைடா, மனுஷன் அப்படியே சாம்பலாகி செத்து போகிறான், வெறுங்கையோடு போகிறான் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் 10ஆம் நாள் மனுஷனால் இந்த வைராக்கியத்தை கடைபிடிக்க முடியாது. அதனால் வைராக்கியம்லாம் எதுவும் வேண்டாம். அப்படியே ஏதோ போகலாம். வாழ்க்கை மிதந்து போவதை, நதியில் ஒரு படகு மிதந்து போவதை போல் வெற்றி படகாக இருக்கணும். அதுதான் ஒரே கண்டென்ட். அந்த வெற்றி படகாக இருந்துட்டால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்கிறது தான், கம்னு இருக்குது சார், வேடிக்கை பாருங்கள் சார், வேடிக்கை பார்க்க முடியலையா, தற்கொலை பண்ணிங்க சார், தப்பு இல்லை சார், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தற்கொலை பண்ணிக்கொள்வதை உற்சாகப்படுத்தக்கூடியதில் நானும் ஒருத்தேன். ஆனால் அது வெற்றிகரமாக முடியணும். உங்களுடைய இறப்பு அதுதான், தோல்வியில் போய் முடியக்கூடாது. அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க, வெற்றிகரமாக முடியறதுக்கு. அதுக்கும் மேலே விதி உங்களை தோல்வி ஆக்கிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய துன்பத்தை தரும். உடம்பு எங்கேயாவது நான் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன் அதை உற்சாகப்படுத்துகிறேன்னா, தீர்வு கிடைக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, தற்கொலைக்கிறது நெருப்புக்கு பயந்து ஆசிட்டில் விழலாமைன்ட்டு. அதெல்லாம் கிடையாது சார். துன்பத்தோடையும் வாழ்வையை சகித்து கொள்ள முடியாத உச்சமான மனோநிலை தான் அதை செய்ய வைக்கிறது. யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து அந்த மனதுக்கு நிம்மதியை தராத சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் வாழ்வியலும் தானே ஒரு மனிதனை அந்த நிலைக்கு கொண்டு போகுது. அப்போ அந்த மனுஷன் மாற்றி கொள்வதில் என்ன தவறு இருக்குது? கருணை கொலைன்ற பேரில் கவர்மெண்ட்டில் சட்டமே கொண்டு வருவேன். நான் வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்தானா கருணை கொலையை கொண்டே வருவேன், சட்டம் ஆக்குவேன். துன்பத்தோட உச்சத்தில் இருக்கிற நோயாளிகள் அத்தனை பேரையும் கண்டிப்பாக கருணை கொலையில் கொண்டுடுவேன் நான். ஏன்னா எல்லாத்துக்கு பாவம் துன்பப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழணும். வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தானே ஒழி துன்பப்படுவதற்கு அல்லவே அல்ல. இது என்னுடைய